ஹே காய்ஸ், இப்போ அந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாமா? ஸோ நம்ம ஹீரோயின் கிட்டி மேலே கம்ப்ளைண்ட் வந்த உடனே கோச்சிக்கிட்ட அவங்க போயிட்டு பிரேம்க்கு பார்த்து கத்திட்டுருக்கா. ஸோ நீங்கள் எல்லோரும் பிளான் போட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, கிட்டி காப்பாற்றுறவன் அந்த நன்றி உணர்வு கூட இல்லாமல் இப்படி கத்திட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை திருப்பி போட்டதுக்காக கத்திட்டுருக்காளா. அதுக்கு பிரேமும் அப்புறம் அவளுடைய ஆண்டியும் சேர்ந்துட்டு எல்லா எவிடன்ஸும் கிட்டி மேலேயும் உண்மையிலேயும் தான் பாயிண்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயின் வந்துட்டு உங்களெல்லாம் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு ஆடிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ நடுவில் பூந்து அவளை தடுத்து நிறுத்தி அவளை கொஞ்சம் கன்சோல் பண்ணுறான். இந்த மாதிரி எதுனாலும் பொறுமையாக பார்த்துக்கலாம், கொஞ்சம் விடு அப்படிங்கிற மாதிரியெல்லாம். அப்போ ஹீரோயினுடைய ஆன்ட்டியுமே நீ இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா என் பொண்ணு கிட்டி மேலே மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, உண்மையிலேயே சேர்த்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயினும் டின்னருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அப்போ ஹீரோயினுமே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக வரா. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ நடுவில் போந்து ஜான் என்ன மாதிரி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், எந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் போலீஸ் வந்துட்டு ஜான் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணுறான். ஸோ இப்போ ஜான் என்ன சொல்லியிருக்கான்னா, இங்கே நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு வரும்போது வண்டியில் பிரேக் ஒழுங்காக இல்லை, ஸோ எனக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தோணுச்சு. ஆனால் நான் வண்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும் போதெல்லாம் நடுவில் கிட்டி வந்துட்டான். ஸோ வண்டியை ஸ்டாப் பண்ண விடாமல் நடுவில் வந்துட்டு இருந்தான். நான் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணமே அவன் தான். வண்டி வந்து போயிடுச்சோன்னே நான் இறங்கலான்னு நினச்சேன், பட் கதவை வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வெளியிலேருந்து அவன் புஷ் பண்ணிகிட்டு இருந்தான், என்னால் ஓப்பனே பண்ண முடியல. ஸோ ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு பிறகு தான் அவனை தள்ளி விட்டுட்டு நான் வெளியில் வந்தேன், அதுக்கப்புறம் வண்டி வெடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாத்துக்கும் காரணம் கிட்டியோடைய பாஸாக இருக்கக்கூடிய ஹீரோயின் தான் அப்படிங்கிற மாதிரி கேஸ் கொடுத்துருக்கதா சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் அதுக்கு விளக்க சொல்கிறா. பட் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த வண்டி வெடிக்க போதுங்கிற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நீ என்கிட்ட சொல்லி ஜானுக்கெலாம் கால் பண்ண சொன்னல, அது எப்படி உனக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி நோன்றதுக்காக ஆரம்பிக்கிறான். இதனால் ஹீரோயின் கடுப்பாகிட்டா. அப்படின்னா நீ என்னைய சந்தேகப்படுற, ஸோ இவங்க எல்லாரும் சொல்கிறது தான் நீயும் ஏற்றுக்கிட்ட, ஜானை நான் தான் கொலை பண்ணன்னு முயற்சி பண்ணுறதுக்கு பார்த்தேன்னு சொல்கிற இல்லையா, ஸோ உங்ககிட்ட பேசி வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து எழுந்து போக சொல்லிட்டு வேற ஒரு போலீஸ் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறா, தனாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோக்கு இப்போ தனா மேலே தான் ஹீரோயினுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் வந்துடுது. ஸோ இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் ரூமில் பார்த்தோன்னா இங்கே பிரேமும் அப்புறம் ஆன்ட்டியும் சேர்ந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. ஹீரோயினை உள்ளே தள்ளுறதுக்கும் இந்த கம்பெனிக்கும் இவளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு எழுதி வாங்குறதுக்கும் இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஜான் வந்துட்டு பயப்படுறா. நான் இப்போ பொய்யா ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா என்னையும் உள்ளே தள்ள மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஒழுங்காக எல்லாத்தையும் சொன்ன மாதிரி செஞ்சேன்னா எதுவும் பிரச்சனையும் இருக்காது, எவிடன்ஸ் ஏற்பாடு பண்ணுறதுக்கு நான் ஐடியா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பிரேமும் அப்புறம் அந்த ஆன்ட்டியும் சேர்ந்து அவளுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்றாங்க. இவங்க சொன்ன மாதிரி அவள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அப்பா வந்து மீட் பண்ணுறானா. அந்த சமயத்தில் சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் கேட்ட மாதிரி நான் தனா கிட்ட கொண்டு போயிட்டு செக்கை கொடுத்தேன், பட் அவன் வாங்க மறுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதை கேட்டோடனே இப்போயாவது உனக்கு புரிஞ்சுதே, நீ சப்போர்ட் பண்ண வேண்டியது ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதெல்லாம் என்னையை தான், அவனை கிடையாது. ஸோ நான் எது பண்ணாலுமே அது நல்லதாக தான் இருக்குங்கிறது இப்போவாவது உனக்கு தெரிய வந்துச்சு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இது வரைக்கும் நடந்தது பாஸ்ட்டு, அந்த பாஸ்ட் அப்படியே விட்டுடுவோம், இதுக்கும் மேலே நீங்கள் தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க, மற்றபடி உங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், உங்களை எந்த ஆபத்துலையும் நான் சிக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் பேசிட்டு இருக்கான். அங்கே நடுவில் பேங் வராளா. ஸோ ஹீரோடைய அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வந்து நிற்க, ஹீரோ அதை பார்த்துட்டு அங்கேருந்து இவங்க 2 பேரும் என்ன பேசிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே கிளம்பி போயிட்டான். ஸோ இப்போ அவன் போனதுக்கு பிறகு நான் சொன்ன விஷயம் என்னாச்சு, ஹீரோனோட மொபைல் இன்னும் என்கிட்ட வரலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோடைய அப்பா பேங்கை கொஸ்டின் பண்ணுறாரு. அதுக்கு பேங்கோ சாரி, ஹீரோயின் எப்போவுமே தனியாக தான் தூங்குறா, நான் வரேன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறா, டோரை வேற நைட் டயத்தில் லாக் பண்ணிக்கிறா, மற்ற நேரம் ஃபுல்லாக ஃபோன் அவள் கையிலே இருக்கிறதுனால என்னால் அதை எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறா. ஸோ இந்த மாதிரி காரணமெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, ஆனால் உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்குறா உங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு கீ கார்டு கொடுக்குறாரு. இந்த கார்டை வச்சு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டோர்ஸையும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் இதை கொடுக்குறேன், ஹீரோயினோட மொபைல் என் கைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வார்னிங்கோட அவகிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. அங்கே இவர் மிரட்டுறதுனாலையும் ஹீரோனுக்கு துரோகம் பண்ணுறதுனாலையும் மனசு ரொம்ப வருத்தத்தில் இருக்காளா. ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது இவளுக்கும் ஹீரோவுடைய அசிஸ்டண்ட்டுக்கும் நடுவில் ஒரு லவ் ட்ராக் மாதிரி போயிட்டுருக்கும். அவனுக்கு பேங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி கொஞ்சம் சுற்றிட்டு இருப்பான். ஸோ ஒரு கட்டத்தில் அவன்கிட்ட வந்து உண்மையை சொல்லிடுறான், இந்த மாதிரி ஹீரோடைய அப்பா என்னையை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை போட்டு மனசில் குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த அசிஸ்டண்ட் இப்போ ஹீரோக்கு கால் பண்ணிடுறான். உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப்க்கு இப்போ அசிஸ்டண்ட்டாக இருக்கால பேங்கு, ஆக்சுவலாக அவளும் உங்கள் அப்பாவும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு ஆரம்பிக்கிறான். ஆனாலும் இப்போ ஹீரோ வந்துட்டு பதட்டப்படுறான். ஏன்னாச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன நடந்துட்டுருக்கு
நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்குறானா. அதனால் இவனுக்கு பயம் வந்துடுது. ஹீரோ ஆல்ரெடி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான். இந்த ஒரு விஷயத்தையும் போய் நம்ம சொல்லி குழப்பிக்கணுமா, பேங்க் ஒரு வேளை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாருன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் இருப்பா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட கடைசியாக சப்பக்கட்டு கட்டிட்டு இந்த விஷயத்த சொல்லாமலே காலை கட் பண்ணிடுறான். எனக்கு பார்த்தோன்னா ஒரு மெசேஜ் வருது, நாளைக்கு நான் சொல்லக்கூடிய லொக்கேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனோடக்கு தெரியாமல் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் ஹீரோயினுமே சரி நான் வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. இந்த பக்கம் ஹீரோவுடைய அப்பா இருக்காருல்ல, அவர் தனாவுடைய டேபு மொபைலெல்லாம் திருடிட்டு வந்தார்ல, அது மூலமாக அவர் இப்போ தனாவுடைய மொபைலை ஹேக் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அவனுடைய மெசேஜஸ் எல்லாத்தையுமே இவரால் வாசிக்க முடியும். இவர் வீட்டில் உட்காந்து அதை பார்த்துட்ருக்காரு. தனா கிட்ட ஒருத்தன் லொக்கேஷன் சொல்லிட்டு பணம் கேட்டான்ல, இந்த மாதிரி இந்த அவங்க அப்பாவுடைய கொலை பண்ணது சிவாவுடைய அப்பா, அதாவது ஹீரோவுடைய அப்பா. அதனால் அதுக்கு ப்ரூஃபாக அவருடைய ஷர்ட் நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ அதை வாங்குறதுக்குன்னு சொல்லி தனாக்கு ஒரு லொக்கேஷன் கொடுத்து வர சொல்கிறாங்க. ஹீரோயின் அடுத்த நாள் காலையில் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை வாட்ச் பண்ணுறதுக்காக தெரியாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கானா. ஸோ அப்போ ஹீரோயின் வந்து நடுவில் ரூட்டில் காரை மாறி மாறி போயிட்டுருக்கும் போது இவன் என்ன திருட்டு வேலை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்தோன்னா இந்த வக்கீல் வந்துட்டு கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு, இந்த பணத்தை அங்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வேற ஒரு வண்டியில் இருக்கக்கூடியவன்ட்டு அந்த பணத்தையும் கொடுத்துட்றா. ஸோ இப்போ அவள் கடைசியாக வந்துட்டு அவங்க சொன்ன லொக்கேஷனுக்கு போய் சேரும் போது இந்த பக்கம் தானா போலீஸோட ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு பணம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க 10 மில்லியன் அந்த ஷர்ட்டை வந்து வாங்குறதுக்கு, எவிடன்ஸை வாங்குறதுக்குங்கிற மாதிரி. ஸோ கொடுத்துட்டு போலீஸும் கூட தான் வராங்க. நீ இந்த பணத்தை கொடுத்துட்டு ஷர்ட்டை வாங்கினதுக்கப்புறமா அந்த ஆளையும் நம்ம வந்து ஐவிட்னஸாக வந்து பிடிச்சு வச்சுக்கலாம். அது மூலமாக கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். உங்கள் அப்பாவை கொண்டு சிவாவுடைய அப்பாவை சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன்கிட்ட என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதெல்லாம் போலீஸ் தரப்புலேருந்து இங்கே இவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறமா அந்த நபருக்கு அவன் வந்துட்டேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பும்போது கரெக்டாக இங்கே ஹீரோடைய அப்பா இருக்கார்ல, ஏற்கனவே தனாவுடைய மொபைல் மூலமாக வந்துட்டு இந்த மாதிரி எவிடன்ஸ் இருக்குங்கிறத கைமாற போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாருல்ல. ஸோ அவர் முன்கூட்டியே வந்து அந்த எவிடன்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஆளை இப்போ பிடிச்சிடுறாரு. எத்தனை நாள் எனக்காக வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு இப்போ என்னையே வந்துட்டு பணத்துக்காக கோர்த்து விட்டுறதுக்காக பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை வச்சு வர அடிச்சிட்ருக்காரு. ஸோ அப்போ அந்த ஆள் சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னுடைய குட்டி குழந்தைக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்குன்னு சொல்லி பணம் வேணும், அதுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்கேன் பாஸ், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கும்போது அவரோட வாலெட்டை பிடுங்கி இவர் பார்க்குறாரு ஹீரோடைய அப்பா. அந்த அடியாளுடைய ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கிறதுல அதை பார்த்தோன்னே குழந்தை அழகா இருக்கா, உன் ஒய்ஃபும் கூட எங்கே தான் இருக்கா, ஆனால் உனக்கு எதுக்கு என்கிட்ட தேவையில்லாத இந்த வேலையெல்லாம், இப்போ பாரு உன்னோட குடும்பமே உன்னால் கஷ்டப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அந்த நபரை வந்து ஷூட் பண்ணிட்டான். எனக்கு வந்து துரோகம் பண்ணுறவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிறகு குரூப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆளை செட் பண்ணுறாரு. இந்த மாதிரி எல்லோ கலர் ஹெல்மெட் போட்டுட்டு நீ தனாவை பார்க்கறதுக்காக போ, அந்த சமயத்தில் தனா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கோ, எவிடன்ஸ் கொடுக்குற மாதிரி அவன்கிட்ட ஃபேக்கான ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு பிறகு தனாவையும் போட்டு தள்ளிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் இங்கே நடக்கிற கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே கேட்டுட்டா. கூடவே ஹீரோவுடைய அப்பா இந்த மாதிரி ஒருத்தனை கொஞ்சம் கூட எமோஷனே இல்லாமல் ஷூட் பண்ணி தள்ளுறதையும் வந்துட்டு பார்த்துட்றாளா. ரொம்ப பயந்து போயிட்றா அவள். ஸோ அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து அவள் ஷோல்டரில் கை வைக்கிறான். அவள் பார்த்துட்டு பயந்துடுறா. கத்த போகிறவளை வாயை டக்குன்னு அடித்து மூடிடுறான். அமைதியாரு அப்படின்னு சொல்லி சிக்னலும் கொடுத்துட்டு அவனும் எட்டி பார்த்துட்ருக்கானா. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து வெளியில் காரில் உட்காந்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ மட்டும் ஆன் பண்ணிக்கிட்டு கேட்குற மாதிரி வந்துட்டு ஹீரோவுடைய அப்பா காரில் போய் உட்காந்துட்றாரு. ஸோ இவங்க எல்லாருமே அந்த இடத்துலேருந்து போனதுக்கப்புறமா அங்கே இறந்து கிடக்கிறவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோனும் எழுந்து வராங்க. பார்த்தா இவங்க வரதுக்குள்ளே அந்த இடத்துலேருந்து அந்த ஆளையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ இங்கே நடந்ததுக்கு எவிடன்ஸே இல்லை, ரத்தக்கரை மட்டும்தான் இருக்குது, இதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இது ரொம்ப டேஞ்சரான இடம், நம்ம போயிடலான்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயினும் இல்லை, தனா ஆபத்தில் இருக்கான், தனாவை காப்பாற்றி ஆகணும், அவன் பேசுகிறத நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இங்கே தனா போலீஸ்கிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி கரெக்டாக வரானா. அப்போ ஹீரோடைய அப்பா ஆள் எல்லோ ஹெல்மெட் போட்டுட்டு வந்து தனா கிட்ட பணம் வாங்கிட்டு எவிடன்ஸ்ன்னு கொடுக்குற மாதிரி ஃபேக்கான ஒரு ட்ரெஸ்ஸை தனா கிட்ட கொடுத்துட்றான். ஸோ போலீஸ் வந்து இங்கே இவனை பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்துட்டுருக்க சமயத்தில் அந்த பக்கம் அவன் தனாவை ஷூட் பண்ணுறதுக்காக வரானா. ஹீரோயின் அப்போ ஆணு கத்திட்டு நடுவில் பூந்து வந்துடுறா. இங்கே ஹீரோவுடைய அப்பாவுமே சீக்கிரம் நடுவில் யார் வந்தாலும் சரி பரவாயில்ல, அந்த பொண்ணையும் சேர்த்து வந்து போட்டு தள்ளிடு, தனா உயிரோடு இருக்கக்கூடாது, இவனால் எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இங்கே நடக்கக்கூடிய கான்வர்சேஷனை மட்டும் காதில் வாங்கிக்கிட்டு. ஸோ இப்போ ஹீரோயின் அங்கே நடுவில் பூந்துட்டதுனால அவளை காப்பாற்றணும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஹீரோவுமே நடுவில் வந்துடுறான். ஸோ ஹீரோ அந்த ஆட்களோட சண்டை போட்டுட்ருக்கானா. அப்போது அங்கே தனாவுமே அங்கே இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் கூட சண்டை போட்டுட்ருக்கான். ஸோ இப்போ இங்கே ஹீரோவுடைய அப்பா அங்கேருந்து காதில் எல்லாமே லிசன் பண்ணிகிட்டு இருக்காரா. அங்கே ஹீரோ வந்தது மட்டும் அவருக்கு தெரியலை. ஹீரோயினும் தனாவும் சேர்ந்து சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு சீக்கிரமாக சுட்டுத்தள்ளுன்னு அவருடைய ஆளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே
இருக்காரு. அவர் அந்த பக்கமாக ஷூட் பண்ண சொல்லி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கவும் அவருடைய அப்பாவுடைய ஆள் டக்குன்னு நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணிடுறான், அவன் யாருன்னு தெரியாமல். ஸோ இவனை ஷூட் பண்ணிட்டு அவனுங்க 2 பேரும் வண்டியில் ஏறி கிளம்பி போனதுக்கு பிறகு இங்கே ஹீரோக்கு அடிபட்டுருச்சுன்னு ரொம்ப பதட்டமாக வந்து பார்த்துட்ருக்காளா. தானா இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்கான். ஸோ இவனை காப்பாற்ற வந்ததையும் பார்க்குறான். கூடவே ஹீரோயின் ரொம்ப கேர் எடுத்து ஹீரோ பக்கம் போனதையும் பார்த்துட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து அவங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. ஹீரோக்காக பதட்டப்பட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்கிறா. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அம்மாவும் தேவையில்லாமல் பயந்துருவாங்க. அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடும், அப்பாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதெல்லாம் எதுவும் வேணான்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுறான். அவனுக்கு புல்லட் உள்ளெல்லாம் போகலை, லைட்டாக வந்து ஸ்க்ராப் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அவனுக்கு பெருசாக அலட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு மனசு பதறுது, எப்படியாவது வந்துட்டு இவனை சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவனை திட்டா, எதுக்காக எனக்குன்னு சொல்லி அவன் ஷூட் பண்ண வந்தபோது நீ நடுவில் வந்து ஃபைட் பண்ண, தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்க, உன்னோட உயிர் மேலே அவனுக்கு அக்கறை இல்லையா அப்படின்லாம் சொல்லி சத்தம் போட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் மெடிசன் கொடுத்து அவனுக்கு பெயின் கிடலாம் கொடுக்க அவன் தூங்கி போயிட்டானா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவனை ரொம்ப கேர் பண்ணிவிட்டு அவனுக்கு ஃபீவர் எல்லாம் சரியாகணும்னு சொல்லிட்டு அவனை நைட் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி நல்லா கவனிச்சுக்கிறா. அவன் தூங்கிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவனுக்கு ஃபோர்ஹெட்டாக ஒரு கிஸ்ஸும் கொடுத்து பக்கத்துலேயே உட்காந்து ஆறுதல் சொல்லி பேசிட்டும் இருந்துட்டுருக்கான். அதில் எழுந்திருக்கிற ஹீரோ திரும்ப அவளுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறான். இவனுக்கு அடிப்பட்டதை பற்றி அவங்க அப்பாவுக்கு முன்னாடி கண்டிப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையிலே அவங்க எந்திரிச்சு வந்த உடனேவே அவங்க அப்பா வந்து அவனுடைய ஷோல்டரில் கை வைக்கிறாரா. ஹீரோ டக்குன்னு வந்துட்டு வலி தாங்க முடியாமல் அவங்க அப்பா கையை லைட்டாக உதறி விட்டுடுறான். அவங்க அப்பா என்னாச்சுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, மசில் ஸ்ட்ரெயின் தான், நேற்று கோணலாக படுத்து தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சமாளிக்கிறான். பிறகு இவங்க எல்லாருமே ஒன்றுமே நடக்காத மாதிரி அவங்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ ஹீரோவுடைய அப்பா அவருடைய ஆட்கள் கிட்ட தான் பார்க்க போகிறாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய கொலைக்குன்னு சொல்லி இருந்த அந்த லாஸ்ட் எவிடன்ஸான அந்த ஷர்ட்டை இவர் கண்ணுக்கு முன்னாடியே போட்டு எரிக்க சொல்கிறாரு. ஸோ அந்த வேலையை அவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நேற்று தானா திரும்ப மிஸ் ஆகிட்டான், ஆனால் அடுத்த முறை மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கும் போது தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆள் சொல்கிறான், தானா வந்து மிஸ் ஆனதுக்கு காரணம் அந்த பொண்ணு கிடையாது, அந்த பொண்ணு மட்டும் நின்னா கூட நாங்கள் ஈஸியாக காப்பாற்றிருப்போம், ஆனால் நடுவில் இன்னொருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் இவர் யாராக இருக்குன்ட்டு டக்குன்னு யோசிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, காலையில் ஹீரோ மேலே கை வச்சப்போ ஹீரோ வழியில் துடிச்சிட்டு அவர் கையை விலக்கி விட்டானே, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணானேன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் எப்படி இருந்தான் என்ன இதெல்லாம் சொல்லி கேட்டதுக்கப்புறம் தான் தன்னோட பையன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆட்களை போட்டு அடிக்கிறாரு. என் பையனையே வந்து கொல்றதுக்காக நின்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சு போட்டுடுறாரு. ஸோ என் பையன் பக்கத்தில் வரணும்னு நினச்சிங்கன்னா கூட உன்னையும் சரி உன் குடும்பத்தையும் சரி மொத்தமாக தடம் தெரியாமல் அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு வார்னிங்கும் கொடுத்துட்றாரு. பக்கமாக நம்ம ஹீரோயின் அவங்க ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது ஜானுடைய கேஸ்னால ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ எவிடன்ஸ் கேதர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா. அப்போ பிரேம் வந்துட்டு இந்த காரை ஒரு மெக்கானிக் ஷாப்பில் போயிட்டு பேசியிருப்பான்ல, டீலிங் பேசுவான்ல, இந்த மாதிரி ஹீரோயினோட காரை மக்கர் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு. அப்போ கூடவே இருந்து ஒருத்தன் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருப்பான்ல, அவனை கூப்பிட்டு இப்போ விசாரிக்கிறாங்க. அவன் அந்த ரெக்கார்டை ப்ளே பண்ணி காட்டுறான். சரி அந்த கார் ஷாப்பில் போயிட்டு அந்த மெக்கானிக் ஏதாவது கன்வின்ஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுறாங்க. அவனும் அந்த லொக்கேஷனுக்கு வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு மெக்கானிக் ஷாப் இருந்ததுக்கான அடையாளமே கிடையாது. ஸோ இதை பார்த்து அவனுக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப குழப்பமாயிடுது. புதுசாக அங்கே நிறைய கடைகள் முளைச்சிருக்கா. ஸோ அதுக்கிட்ட போயிட்டு கேட்குறான், என்னாச்சு இங்கே, ஏன் இப்படி இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி ஒரு மெக்கானிக் ஷெட் இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கு மேலே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களா. சரின்னு சொல்லிட்டு இவன் நிறைய பணம் கொடுக்குறான். பிறகு அந்த ஆண்டி சொல்கிறாங்க, இங்கே மெக்கானிக் ஷெட் இருந்தது உண்மைதான், 2 மெக்கானிக்ஸ் இருந்தாங்க, பட் அவங்களுக்குள்ள தகராறி போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி கொண்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஹீரோயின் கிட்ட விஷயம் இன்ஃபார்ம் பண்ணுன்ட்டு வரான். அதே சமயத்தில் ஹீரோயின் இந்த வேலையை தான் பண்ணுவா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவளுடைய ஆண்டி கால் பண்ணிவிட்டு, உன்னுடைய அன்லக்கி நேரம் இப்போ பாரு, அந்த மெக்கானிக்ஸ் பாவம் அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனையாமா, அதனால ஒருத்தருக்கு ஒருத்தனை அடித்து கொண்டுக்கிட்டாங்க. ஸோ நீ அவனுங்களை இங்கே கூட்டிகிட்டு வர முடியாது, எப்படியும் நீ ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவளை கொஞ்சம் மிரட்டி டீஸ் பண்ணியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் அதனால் கொஞ்சம் பிரேக் ஆகிடுறா. ஸோ தண்ணியில் இல்லாமல் வந்துட்டு வாட்டுக்கு ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கும் போது அப்போ பிரேம் செட் பண்ணக்கூடிய இன்னொருத்தன் நம்ம ஹீரோயினை வந்து கொலை பண்ணுறதுக்காக காரை வேகமாக ஓட்டிகிட்டு வரான். ஹீரோயின் அது கூட தெரியாமல் யோசனையில் நடந்துகிட்டே இருக்காளா. டக்குன்னு ஹீரோ தான் உள்ளே பாஞ்சு ஹீரோயினை காப்பாற்றுறான். இப்போ ஹீரோ அங்கே வந்தது எப்படின்னா, முன்னாடி அவனுடைய அசிஸ்டண்ட்டும் அவனும் ஹீரோயினை தேடி பக்கத்தில் வந்திருப்பாங்க. அப்போ வண்டி நிற்கும் போது அந்த அசிஸ்டண்ட் தான் சொல்லுவான், அந்த கார் ஹீரோயின் மேலே இடிக்க போகுதுன்னு முன்னாடியே பார்த்துட்டு. அந்த நிமிஷம் அந்த அசிஸ்டண்ட்டை வந்து ஏதோ கேள்வி கேட்க மாட்டான், ஹீரோயினை காப்பாற்றுறது தான் டார்கெட்டுன்னு சொல்லிட்டு அவளை வந்து காப்பாற்றிட்டானா. பிறகு ஹீரோயின் அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அழுகிறா. நீ எதுக்காக திரும்ப திரும்ப என்னால் ஹர்ட் ஆகிட்டு இருக்க, ஒரு முறை என்னை காப்பாற்றினது உனக்கு அடிபட்டுச்சு, அது பத்தாதா இப்போ வேற நடுவில் வந்து பூந்திருக்க, நீ லக்கியா இல்லைனா இந்த தடவை நீயும் சேர்ந்து தானே வந்துட்டு காரில் அடிபட்டிருப்ப. ஸோ என்னையெல்லாம் நீ காப்பாற்றணும்னு நினைக்காத, எனக்காக உயிர் கொடுக்கணும்னு நினைக்காத, என்னோட உயிர் ஒன்றும் அவ்வளோ ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுதுட்ருக்காளா. ஹீரோ வந்து அவ ரொம்ப எமோஷனலாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சி பொறுமையாக ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்கான். வந்ததும் நம்ம ஹீரோயின் அவனுடைய கையில் அடிப்பட்ட அந்த கன் ஒண்டுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி விட்டுட்டு திரும்ப அவனுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. என்னைக்கா இருந்தாலும் சரி என்னுடைய விஷயத்தில் நீ இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது. பேசாமல் என்னைய எந்த ஒரு ஆபத்துலேருந்தும் காப்பாற்றணும்னு நினைக்காத. எனக்கு ஏதாவது நடக்கணும்னு இருந்தால் அது நடந்துட்டு போட்டோம், நீ ஃப்ரீயாக விடு. என்னையை காப்பாற்ற போயிட்டு நீ ஹர்ட் ஆகாத, என்னால் தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. ஸோ அப்போ நம்ம ஹீரோவும் என்னால் அப்படியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. உனக்கு ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக நான் முன்னாடி வந்து தான் நிற்பேன். என்னையை பற்றி நான் பொறுமையாக யோசிக்கிறேன். உன்னைய பற்றி தான் முதல்ல யோசிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே அவளை கிஸ் பண்ணுறதுக்காக க்ளோஸராக வரான். ஆனால் ஹீரோயின் டக்குன்னு முகத்தை திருப்பிக்கிறா. நீ என்ன சொல்ல வரங்கிறத கேட்குறதுக்கு நான் ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் மனசில் இருக்கிறத சொல்லாமலே விட்டுடுறான். ஹீரோ தூங்கிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அவனை ரொம்ப வந்து லைட்டாக தலைமுடி கோதி விட்டுறது, அதுக்கப்புறம் அவன்கிட்ட பாசமாக பேசுறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காளா. ஸோ அப்படியே அவனுடைய நெஞ்சில் தலை வச்சு சாஞ்சி படுத்துட்ருக்கான். அப்போ ஹீரோ வந்து முழிச்சு தான் இருந்துட்டுருக்கான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் முழிச்சிருக்கும் போதே பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. அதுக்கப்புறம் தான் இவன் தூங்கலை அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டு ஹீரோயின் அங்கேருந்து எழுந்து ஓடிடலான்னு பார்க்குறா. இவன் டக்குன்னு அவளோட கையை பிடிச்சி இழுத்து அவனை மேலேயே வந்துட்டு இழுத்து போட்டுக்கிறான். ஸோ போட்டுட்டு நீ எதுக்காக இந்த மாதிரி நடந்துட்டுருக்குன்னு தெரியல. ஏன்னா நான் இப்போ என்கிட்ட இருக்கிறத உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ சொன்ன மாதிரி என்னால் நீ ஆபத்தில் இருக்க சமயத்தில் விட்டுட்டுலாம் போயிட்டுருக்க முடியாது. உனக்காக கேர் பண்ணிக்காமல் உன்னை பற்றி யோசிக்காமலாம் என்னால் இருக்க முடியாது. ஏன்னா நான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அப்படியே அவளை கிஸ் பண்ணுறான். சொல்லிட்டு அவட்டுக்கு அவளை இழுத்து கிஸ் பண்ணுறான்னா அவளும் அலோ பண்ணிடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் நான் ஏன் இப்படியெல்லாம் பண்ணினாங்கிறதுக்கு ஒரு டைம் வரட்டும், அந்த டைம் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கு அப்படின்னு அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு தூங்கியும் போயிட்டான். அதனால ஜானை பார்க்கறதுக்காகன்னு சொல்லிட்டு வெளியில் வரானா. அந்த சமயத்தில் ஜான் இப்போ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு ஹீரோயின் தான் காரணம். ஆனால் நான் சொன்னேன் நீ இங்கே நம்ப போகிற, நீ அவளை தானே நம்பிட்டு இருப்ப, அதனால தானே அவளை உன்னோட வீட்டில் இவ்வளோ நாள் வந்து கொண்டு போய் வச்சுட்ருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அப்பெல்லாம் கிடையாது, யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான், இது வந்து சாதாரண ஒரு தப்பு கிடையாது, உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், உன்னை கொலை பண்ணுறதுக்காக பார்த்துருக்காங்க, அது யார் என்னன்னு தெரிஞ்சால் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கானா. ஸோ எனக்கு யாருமே எப்போவுமே அட்டென்ஷனே கொடுத்ததில்ல, ஆனால் நீ தான் முதல்ல எனக்காக இப்படி கேர் பண்ணிக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்கா. பிறகு இவகிட்ட கேட்குறான் அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே லைட்டாக, இந்த மாதிரி ஹீரோயின் தான் உன்னை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்கிறதுக்கு உங்ககிட்ட ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கா, போலீஸ் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு ஜான் சொல்கிறா, பிரேம் இருக்கான்ல ஹீரோயின் தான் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து மாடிஃபை பண்ணா அப்படிங்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய டூல் பாக்ஸில் அவளுடைய கைரேகையும் அப்புறம் மற்றவங்களுடைய கைரேகையும் மிக்ஸ் ஆகியிருக்கு. ஸோ அது ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னா ஐ விட்னஸ் இருக்காங்க, 2 பேர் வந்துட்டு ஹீரோயின் தான் ஆட்களை கூட்டிகிட்டு வந்தா அப்படின்றத சொல்கிறதுக்கு இவளுடைய அம்மாவுடைய வேலைக்காரங்க 2 பேர் இருக்காங்க, கண்ணால் பார்த்துருக்காங்க. இவ ஆட்களை கூட்டிகிட்டு வந்துட்டு மாடிஃபை பண்ண சொன்னது, இவ அவங்கக்கிட்ட பேசின கான்வர்சேஷன்லாம் காதில் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் எவிடன்ஸ்ன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு ஹீரோ வந்து பொறுமையாக அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கானா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து நல்லா ட்ரிங்க் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. தனாவோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா தனாவுடைய அம்மாவை அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு தனாவை தன்னோட வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிறான். ஸோ இந்த டாக்டருடைய தம்பி தான் நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டண்ட்டு. ஸோ இப்போ இவங்க 3 பேரும் இந்த வீட்டிலே இருந்துகிட்ருக்காங்களா. அப்போ தனா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கான். இவன் ட்ரிங்க் பண்ணுற பழக்கத்தையாவது முதல்ல மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தனா வந்து பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய தனாவுடைய மொபைலை பார்க்குறா. ஸோ இவளுக்கு வந்துட்டு ரொம்ப நோசியானவ. ஸோ எப்போ பாரு அடுத்தவங்களோட விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்ட்டே இருப்பாளா. அதனால் இப்போ தனாவோட மொபைலை பார்த்தோன்னே அவனுக்கு தெரியாமல் திருச்சித்தனமாக எடுத்து நோண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து மனசு பதப்பத்துக்கிட்டே இருக்கும் போதே அப்படியே ஃபோனை கையில் எடுக்கிறா. கரெக்டாக ஹீரோயின் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. ஸோ அதை பார்த்தோன்னே ஃபோனே கீழே போட்டு போயிடுறா ஒரு ஷாக்கில். ஆனால் கடைசி நேரத்தில் பிடிச்சிடுறா. தனா வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கனால அந்த மெசேஜையும் அவன் எடுத்து செக் பண்ணிடுறான். இந்த மாதிரி நான் உன்னைய பார்க்கணும், உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், அதனால் யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் வந்துட்டு சொல்லாமல் நீ மட்டும் நான் சொல்கிற அந்த லொக்கேஷனுக்கு வந்துடு, நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும், ரொம்ப வந்து லைஃப் ஆர் டெத் அப்படிங்கிற ஒரு மேட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மெசேஜில் இருக்குது. ஸோ இதை வாசிச்சுட்டு இவளுக்கு கடுப்பாகிடுது. ஸோ தனா மேலே இவளுக்கு கொஞ்சம் இப்போ ஃபீலிங்ஸ் வந்துருச்சா. ஆனால் ஹீரோயினும் இவனும் இன்னும் க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவ யோசிச்சுட்டு அந்த மெசேஜை பார்க்காத மாதிரி ஃபோனை வச்சுட்டு போயிட்டா. இங்கே ஹீரோ நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு தன்னோட ரூமுக்கு வரலையே, எப்போ பாரு தொல்லை பண்ணுறதுக்காகவாது அங்கே தானே வந்து ஸ்லீப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணுவான், வரலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு காலையில் கிளம்பி ரெடியாகி வந்துட்டுருக்கான். அப்போ பார்த்தா ஹீரோ லிவிங் ரூம் சோஃபாவில் தூங்கிட்டு இருக்கானா. இவனுக்கு என்ன ஆச்சு, இப்படி அசந்து தூங்குறான், நைட் எத்தனை மணிக்கு வந்தான்னு கூட தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் தனக்குள்ளவே பேசிக்கிட்டு அவனை கொஞ்சம் கேர் பண்ணி தலைமுடியெல்லாம் கோதி விட்டு பார்த்துட்டு சரி அவன் தூங்கட்டும், நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாளா. ஹீரோ டக்குன்னு எழுந்திரிச்சு அவளோட கையை பிடிச்சி இழுத்து மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அவளை கொஞ்சம் டீஸெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்.
அப்போ ஹீரோயினும் எனக்கு டைம் ஆயிடுச்சு விடுன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காளா. ஸோ இப்படி வந்து அவங்க கொஞ்சம் வந்து லவ்லி டூலியாக இருக்கும்போது தான் ஹீரோயின் அவன் படுத்திருந்த இடத்துலேருந்து ஒரு லிப்ஸ்டிக் எடுக்கிறான். ஸோ என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, லிப்ஸ்டிக்கு உன்னோடதாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி இவன் கேட்கும்போது, இது என்னோட பிராண்டும் கிடையாது, என்னோட ஷேடும் கிடையாது, இந்த லிப்ஸ்டிக் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் பண்ணுறா. அப்போ தான் அங்கே வரக்கூடிய ஜானும் அது என்னோட லிப்ஸ்டிக் தான் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோவும் வந்துட்டு பெந்த முடிச்சுட்டே இருக்கானா. உடனே ஜானும், என்ன நீ இன்னும் சொல்லலையா அவகிட்ட நம்ம 2 பேரும் நைட் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றா தான் வந்தோம் அப்படிங்கிறதையும் நீ அவகிட்ட சொல்லலையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்டு இருந்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு செமையாக கடுப்பேறிடுது. ஹீரோ அப்படியே குறுகுறுன்னு முறைச்சிக்கிட்டே இருக்காளா. அப்போ ஹீரோவும், ஐயோ இவ என்னெல்லாம் உளறிட்டு இருக்கான்னு தெரியல, அவள் என்னெல்லாம் புரிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியலன்னு 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு பெந்த முடிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கான். ஸோ அப்போ ஜானுமே, நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன், நீ குடிச்சிருக்கனால மறந்து போயிருந்தாலும் போயிருப்பல்ல, ஹீரோயின் நம்மளை பார்த்து தப்பாக நினச்சிட்டு கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயின் கிட்ட, நீங்கள் 2 பேரும் வந்துட்டு இத்தனை நாள் ஒரே வீட்டில் லிவ் பண்ணுறதுனால ஒன்றா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிட்டு கொஞ்சம் பயந்துட்டுலாம் இருந்தேன் தெரியுமா. ஆனால் நேற்று ஹீரோ சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அப்படி ஒரு மண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, அவன் உன்னை எப்படியெல்லாம் திட்டலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து குடிச்சதுனால ஹீரோயினை வந்து ஒரு நாய், ரொம்ப வந்து கன்சர்வேட்டிவாக இருப்பா, அரகண்ட்டாக இருப்பா, அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேவலமாக திட்டிருப்பான். அது எல்லாத்தையுமே இப்போ இவ ரிப்பீட் பண்ணி காட்டுறாளா. அதனால் நம்ம ஹீரோயின் அப்படியே முறைச்சிக்கிட்டே நிற்கும் போது ஹீரோவும், அம்மா தாயே வந்ததுக்கு நல்லா செஞ்சுட்டு வாமா நம்ம அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த பெரிய வீட்டுக்கு கூப்பிட்டுட்ருக்கான். அப்போ ஜானும், நீ ஏன் சொல்லிட்ட, அப்புறம் நான் உன் கூட ஸ்டே பண்ணாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோயின் அதை பார்த்து மறைச்சிக்கிட்டே, நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாளா கோவமா. ஸோ ஹீரோ வந்துட்டு ஜானை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் பின்னாடியே இப்போ பதறிட்டு ஓடி வரான். நான் சொல்கிறத கேளுமா, உனக்காகத்தாம்மா நான் அவளை பார்க்குறதுக்கு போனேன், உனக்காகத்தான் நான் அவகிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட விஷயத்தை போட்டு வாங்கணும்னு நினச்சிட்டு நான் குடித்தேன், கடைசியில் நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அரைகுறையாக ஆரம்பிச்சுட்ருக்கா. ஹீரோயினும், உன்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் அவகிட்டே வச்சுக்கோ, நைட்டு என்னையை பற்றி எவ்வளோ கேவலமாக மட்டமாக அவகிட்ட போய் திட்டிருக்க, நீ என்கிட்ட என்னை திட்டியிருந்தா கூட எனக்கு இவ்வளோ கோவம் வந்திருக்காது, எனக்கு வேறு டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஸோ அப்போ இவ கிளம்புறப்போ ஜான் வந்து நம்ம ஹீரோவோட கையை டைட்டாக இருக்கமாக பிடிச்சிக்கிட்டு ஹீரோனை பார்த்து, இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது, ஸோ நேரம் ஆகாமல் சீக்கிரம் வந்துடு, இல்லைனா அது வேற உனக்கு கெட்ட பேர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்லி நம்ம ஹீரோனை கிளப்பி விட்டுறாளா. ஹீரோயின் கோவப்பட்டுட்டு ஜானை பார்த்துட்டு, உனக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு புத்தியெல்லாம் கிடையாது, தேவையில்லாமல் அடுத்தவங்கள ஃப்ரேம் பண்ணுற அளவுக்கு, உன்னை யார் வச்சு பண்ணுறாங்களோ அவங்கள நான் வச்சு செய்வேன்னு அவங்ககிட்டே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எங்கள் அம்மாவை திட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கேட்குறா. ஓ, உங்கள் அம்மா நான் சொல்லவே இல்லை, இப்போ தான் உன் வாயாலே வெளியில் வருது, உங்கள் அம்மா தான் உனக்கு இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, சொன்னதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஜானும் பல்ல கடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னல, அதனால் நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாளா. அப்போது கரெக்டாக வந்துட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் அந்த பேங் இருக்கால, அவள் அழுக்கு தண்ணியை தூக்கி ஜான் மேலே ஊற்றி விட்டுடுறா. ஸோ ஜான் வந்து போட்டுக்க வேறு ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பேங்கை போட்டு கற்றுன்னு கத்தி ஹீரோ வேறு வெயிட் பண்ணுவான், விட்டு போயிட்டானே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய வார்ட்ரோப்புக்கு போயிட்டு புது துணியெல்லாம் தேடுறாளா. பேங் வேணும்னே அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் லாக் பண்ணி வச்சுடுறா. ஸோ ஹீரோயினுடைய அந்த ஆஃபீஸ் யூனிஃபார்ம் இருக்குல்ல, ஹவுஸ் கிளீனிங்கோடைய யூனிஃபார்ம், அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறா. அதை பார்த்தோன்னே அங்கே இருக்கவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க, பேங் உட்பட. ஆனால் ஹீரோ மட்டும் ஜானுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நீ எதை போட்டாலும் க்யூட்டாக தான் இருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆண்டியை போயிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மீட் பண்ணுறாளாம். அப்போ அவங்க அவகிட்ட ஒரு டீல் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜான் கொடுத்துருக்க அந்த கேஸில் கிட்டியும் இவளும் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா, இவ போயிட்டு போலீஸ்கிட்ட நான் தான் இதெல்லாத்தையும் பண்ணேன், பிளான் பண்ணி ஜானை கொலை பண்ணுறதுக்குன்னு ஆளை வச்சு வண்டியை வந்து வேணும்னே ரிப்பேர் ஆக்கி விட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லணும். அப்படி நீ சொன்னா ஜானை வச்சு நான் கேஸை வாபஸ் வாங்கிடுவேன், நான் உனக்கு கட்டாயெல்லாம் படுத்தலை, உனக்கான ஒரு டீல் தான், இல்லைனா ஜெயிலுக்கு போயிட்டு நீயே எப்போ வெளியில் வர முடியுதோ முடிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவளை கொஞ்சம் பயன்படுத்தி அனுப்பி விட்டுட்டாங்க. ஸோ பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராளா. ஜான் கிட்ட, அப்புறம் கிட்டி கிட்ட, ஹீரோயின் கிட்டன்னு எல்லாருக்கிட்டையும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஜான் வந்து கிட்டியும் ஹீரோயினும் சேர்ந்து தான் பண்ணாங்கன்னு சொல்கிறா. கிட்டி இங்கே ஹீரோயினுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஜான் தான் போய் சொல்கிறான்னு சொல்கிறான். அடுத்ததான் நம்ம ஹீரோயின் கிட்ட கொஷின்ஸ் கேட்குறாங்களா. அப்போ ஹீரோயின், கிட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் தான் ஜான் வந்து என்னுடைய சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டா அப்படிங்கிற ஒரு வெஞ்சன்ஸ்னாலையும் ஜலசினாலையும் அவளை கொலை பண்ணுறதுக்காக ஆல் செட் பண்ணி அவள் காரை வந்துட்டு வேணும்னே அவள் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணேன். ஸோ இது எல்லாத்துலேயுமே நான் மட்டும் தான் இன்வால்வ் ஆகியிருக்கேன், வேறு யாருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுட்டா. ஸோ இது மூலமாக அவள் சொல்லிவிட்டு வெளியில் வந்த உடனே அவளுடைய ஆன்ட்டியும் நான் சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன், ஸோ உன்னுடைய டீலை நீ கீப்பப் பண்ணதுக்கு இப்போ நானும் ஏன் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ மனசு வந்து அப்படியே துடிக்குது, இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளே ஜான் இருக்கால, அவள் வெளியில் நம்ம
நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வந்துட்டு இந்த மாதிரி பாரு ஹீரோயின் வந்து அவளே வாயால் ஒத்துக்கிட்டா, அவள் தான் வந்து என்னை கொலை பண்ண பார்த்ததா சொல்லி, ஸோ இனிமே அவள் ஜெயிலில் தான் கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சந்தோஷத்தில் குதிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோவும் அவள் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாதுங்கிறான். என்ன நீ என்னைய நம்பிட்டே இருந்துட்டு இப்போ கடைசியில் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. இந்த விஷயத்தை கேட்குற கிட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே ஜான் கிட்ட வந்துட்டு திட்டுறான். நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஹீரோயின் இப்பெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டா, அவளையும் நீங்கள் தான் ஏதோ பண்ணி சொல்ல வச்சுருக்கீங்க. மரியாதையாக போலீஸ்கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லி, இல்லை நானே நிஜமாவே உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அடிக்கிறதுக்காக பாயிறானா. ஹீரோ நடுவில் புந்து இவங்க 2 பேரையும் விலக்கி விட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே வரக்கூடிய ஜானுடைய அம்மா உடனே ஜானை பிடிச்சிக்கிட்டு இந்த விஷயம் இதோட முடிஞ்சு போச்சு, யாரும் இதை பற்றி பேசாதீங்க, இதுக்காக அடிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஜானை கையை பிடிச்சி தரன்னு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஹீரோயினையும் பார்த்துட்டு கொஞ்சம் கவனமாகவே இரு, இல்லைனா ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு கொஞ்சம் மிரட்டிட்டும் போயிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்து கேட்குறான், எதுக்காக இப்படி மாற்றி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு மறுக்கிறாளா. ஹீரோ அதனால போலீஸ்கிட்ட போயிட்டு பேசுகிறான். இங்கே ஹீரோயினை யாரோ பிளாக்மெயில் பண்ணி தான் அந்த மாதிரி சொல்ல வச்சுருக்காங்க, அவளுக்கும் இதுக்குள்ள சம்மந்தமே கிடையாது, அவள் சொன்னதெல்லாம் நீங்கள் வாக்குமூலமாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் நடுவில் வந்து அங்கே போலீஸ்கிட்ட சாரி சொல்லிட்டு, நான் சொன்னது தான் சார் உண்மை, இவன் வந்து என் மேலே இருக்க பாசத்தில் சொல்லிட்டு இருக்கான், இவன் சொல்கிறதுல காதில் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வெளியில் எடுத்துகிட்டு போயிடுறா. இதனால் ஹீரோக்கு கோவம் வந்துட்டு தான் ஹீரோயின் கிட்ட அவன் ஏன் இப்படி பண்ணான்னு காரணம் கேட்டுகிட்டே இருக்கா. சொல்கிறதுக்கு மறுத்துடுறா. எதனாலும் சரி இந்த கேஸ் இதோட முடிஞ்சு போச்சு, இந்த விஷயத்தை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறா. ஸோ அதுக்கப்புறமா இவன் கேப் ஏற போகிறாளா. அப்போ ஹீரோ அவளை தடுத்து நிறுத்துறான். நீ கேப்லலாம் போகக்கூடாது, நம்ம வண்டி இருக்குது, நீ அதில் வா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு நீ போய் வண்டி எடுத்துகிட்டு வா, நான் இங்கே நிற்கிறேன்னு ஹீரோயின் அவனை ஏமாற்றி அனுப்பி விட்டுட்டு அந்த கேபில் ஏறிடுறா. அந்த கேப் டிரைவர் யாருன்னு பார்த்தோன்னா இங்கே ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக அனுப்பின வந்தான். ஸோ இப்போ ஹீரோயின் அங்கே ஏறினதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறா அந்த டிரைவர் வந்து ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கான்னு சொல்லிட்டு. அதனால் அவள் டக்குன்னு ஃபோன் எடுத்து ஹீரோக்கு கால் பண்ணுறா. ஆனால் அவன் கால் அட்டென்ட் பண்ணுறதுக்குள்ளேயே இங்கே அந்த டிரைவர் அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்றான். ஸோ அங்கே மயக்க போட்டு விழுந்துடுறாளா. ஹீரோ கால் எடுத்தது அவளுக்கு தெரியலை. ஹீரோ வந்து இப்போ காலில் தான் இருந்துட்டுருக்கான். ஸோ ஹீரோயினையும் வந்துட்டு அந்த கேபில் ஏறி போகிறத பார்த்துட்டு அவனுக்கு சந்தேகமாயிடுச்சு. ஸோ அதனால் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வந்துட்டுருக்கான். இப்போ அந்த டிரைவர் இருக்கான்ல ஹீரோயினை கடத்திட்டு போனவன், அவன் கொஞ்சம் தூரம் போயிட்டு வண்டியை நிறுத்துறான். ஹீரோயினை ஷூட் பண்ணி கொல்லணும்னு சொல்லிட்டு கன் எடுக்கிறான். அந்த சமயத்தில் ஹீரோயின் டக்குன்னு கண் விழிச்சிடுறான். அவள் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திட்டு இருக்கும் போது கரெக்டாக ஹீரோ அங்கே வந்துடுறான். கார் டோரை திறந்து ஹீரோயினை வெளியில் காப்பாற்றுறானா. அப்போ அந்த டிரைவர் ஹீரோவையும் ஷூட் பண்ணுறதுக்காக எய்ம் பண்ணுறான். பட் ஹீரோவை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருது பாஸோட பையனை கொண்டா பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கொல்லாமல் அவன் கையில் வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ தான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த கன்னை வந்து பிடிங்கி கீழே போட்டுடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் மாற்றி மாற்றி கையாலே அடிச்சுக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்களா. இவங்க வரதுக்கு முன்னாடியே சந்தேகப்பட்டு போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பானா. ஸோ போலீஸும் கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க. இவங்க அடிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டாக போலீஸ் வந்து அந்த டிரைவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே ஓடி போயிட்டு ஹீரோவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவளோட பயத்தெல்லாம் வந்து அவன்கிட்ட முறையாக ஷோ பண்ணிட்டு இருக்காளா. ஹீரோவும் அவளுக்கு வந்து கட்டி பிடிச்சி அவளுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்கான் பொறுமையாக. வந்ததுக்கப்புறமா அவன் அவகிட்ட பேசாமல் கோச்சுக்கிட்டு கொஞ்சம் வந்து கோவமாக இருக்க மாதிரி வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி சொல்கிற பேச்சு கேட்காம கேபில் போனனால தான் அவளுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த நாள் காலையில் அவன் ஒரு ட்ரிப்புக்கு போகலாமான்னு ஹீரோனை கூப்பிடும் போது அவள் வரதுக்காக மறுத்துடுறா, இப்போ டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. இவங்க முதல் நாள் அரெஸ்ட் பண்ணுறாங்கல்ல அந்த டிரைவர் ஹாஸ்பிட்டல் ஜெயிலே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்த ஃபோனில் வச்சுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்னோன்னே இவங்க 2 பேருக்கும் அது தெரியுது, அது வந்து நிஜத்தில் ஹார்ட் அட்டாக் கிடையாது, வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயங்கிறதும் இவங்களுக்கு தெரியுது. பட் ஆனால் அதை வெளியில் வந்து சொல்லக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே மட்டுமே யோசிச்சுக்கிறாங்க. அதை பற்றி வந்து ஹீரோவுடைய அப்பாவை பற்றி உடனே யோசிச்சு பார்க்குறா. அவர் தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி. அப்போ அவள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேங் அவகிட்ட சொன்ன விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறா. பேங் வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கால. ஒரு நாள் ஹீரோயின் வந்து அவகிட்ட பேசிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ ஒரு அசிஸ்டன்ட் மட்டும் கிடையாது, எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி கூட, நீயும் நானும் அவ்வளோ வருஷம் வந்து பாண்ட் ஆகியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவன் அந்த கில்ட்டி ஃபீலிங்கை ஏற்றுக்க முடியாமல் அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறா. எங்கள் அம்மா வந்து வச்சு என்னை மிரட்டி இந்த மாதிரிலாம் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ உங்கள் டேபு உங்கள் ஃபோனெல்லாம் நான் தான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன், நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு அவர் ரொம்ப மோசமானவராக இருக்காரு, நம்ம பேசாமல் இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அவள் கெஞ்சும் போது ஹீரோயினும் இல்லை, அந்த ஆளை பற்றி எனக்கு தெரியும் தான், இருந்தாலும் நான் வந்து இங்கே இருக்கிறதுக்கான அவசியம் இருக்குது, நீ இல்லைனா இங்கேருந்து கிளம்பு, நீ பெரிய வீட்டுக்கு போ, அப்பா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பேங்கும் இல்லை, நான் உன்னை எப்படி தெரிஞ்சே ஆபத்தில் விட்டு போவேன், நானும் இங்கே இருக்கேன், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளு, நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்போ ஹீரோவுடைய அப்பா இங்கே திரும்பி வந்துடுறாரா. ஸோ இப்போ ஹீரோவை பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கீங்க, அந்த வீட்டில் நான் அனாதை மாதிரி தனியாக இருந்துட்டுருக்கேன், உங்கள் அம்மா வேற என்கிட்ட இருந்து கோச்சிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோவுமே கேட்குறான், ஆமாம் அம்மா எப்படி இருக்காங்க, நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த என்விரான்மெண்ட்டே சூப்பராக இருக்குது, போயிட்டு வரதுக்கு எனக்கே மனசு இல்லை, உங்கள் அம்மாவை கூப்பிட்டா மட்டும் எப்படி வருவா, ஸோ என் முகத்திலே முழிக்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லி திட்டி அனுப்பிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ இவங்க 2 பேரையும்
இப்போ ஹீரோவுடைய அப்பா அந்த பெரிய வீட்டுக்கு தான் கூப்பிட்டுட்ருக்காரு. ஹீரோவும் என் ஒய்ஃப் இங்கே இருக்கிறதுனால தான் நான் இங்கே வர வேண்டியதாகிடுச்சு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை, உங்களை அவாய்ட் பண்ணலாம் என்ன கிடையாது, ஸோ நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒத்துக்கிறான். ஆண்டியை பார்க்குறதுக்காக ரவுடி மாதிரி பெருசாக ஒரு ஆள் வராரு. பிரேம் இந்த கம்பெனி பேரை வச்சு தான் எங்ககிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கான், அவன் கடனை கொடுக்கலன்னா ஒய்ஃபுங்கிற முறையில் உங்ககிட்ட தான் கேட்க சொல்லியிருக்கான், ஸோ நீங்கள் தான் அந்த கடனை இப்போ அடைக்கணும், பிரேம் வந்து தலைமறைவாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் இவங்க வந்து அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கொடுக்க முடியலன்னா அப்புறம் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து உங்கள் கம்பெனிக்குள்ளேயே வந்து நாங்கள் அசிங்கப்படுத்துவோம், இந்த கம்பெனி பேரே வந்து நாரி போயிடும், நாளைக்கு நீங்கள் வியாபாரம் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீடு கூட பெருசாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன், ஸோ பணத்தை வாங்கினதுக்கு வட்டியோடு சேர்த்து கொடுக்கல அப்படின்னாக்க கண்டிப்பாக நாங்கள் சொன்னதெல்லாம் செய்வோம், அதனால் யோசிச்சு பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டிலேருந்து கிளம்புறாளா ஹீரோ, நான் தான் ஒன்று ட்ராப் பண்ணுவேன், அவளை எவ்வளோ சொல்லியும் கேட்காம கட்டாயப்படுத்தி காரில் ஏற்றி கூட்டிகிட்டு வரான். அவளும் ஒரு லொக்கேஷன் மேப்பு போட்டு வந்துட்டுருக்கா. இங்கே எதுக்கு வந்திருக்கோம், என்ன எதுன்னு நோண்டி நோண்டி கேட்குறான். ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டேங்கிறா, சொல்ல மாட்டேன்னா கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுவோம், அவனை இறக்கி விட மாட்டேன்னு இவன் மிரட்டவும் அப்புறம் அவன்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி தானாக தான் கால் பண்ணி மீட் பண்ணுறதுக்காக வர சொன்னான், ஸோ என்ன ஏதுன்னு விஷயம் சொல்லலை, பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, வேறு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, என்னையை மட்டும் தான் வரணும்னு சொல்லியிருக்கான், அதனால தான் வந்திருக்கேன், இப்போ நீ வராதுன்னு சொல்லியும் நீ கேட்காம கூட வந்துட்டேன், ஆனால் நான் உன்னை உள்ளே வரதுக்கு விட மாட்டேன், தானா ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்கிட்ட அவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து உன்னைய கூட்டிகிட்டு வந்தால் தானா என்னை தப்பாக புரிஞ்சுப்பான், அதனால் நீ வெயிட் பண்ணி இல்லை திரும்பி ரிட்டன் போயிடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவனை இங்கே விட்டுட்டு அந்த ஒரு பில்டிங்குள்ளே என்ட்ரி ஆகுறான். அந்த சமயத்தில் தான் தனாவுமே அவங்க ஹீரோயின் கிட்டேருந்து வந்திருக்குல்ல அந்த மெசேஜை பார்த்துட்டு வரான். ஸோ இங்கே 2 பேரும் உள்ளே வந்த உடனே ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க, என்ன எதுக்கு வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நீ தானே வர சொன்ன அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி கேட்டுக்கவும் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க 2 பேரையுமே வேற யாரோ வந்து ஏமாத்துறதுக்கு தான் இங்கே கூப்பிட்ருக்காங்க, இது விஷயம் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்க உடனே வெளியில் போகணும்னு சொல்லிட்டு தானே சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா, உன்னுடைய மொபைலை ஹீரோவுடைய அப்பா ஹேக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் உன் மொபைலை நம்பாத அப்படின்ட்டு. ஸோ இதை கேட்டோன்னே தான் தனாக்கு வந்து ஓரளவுக்கு புரியுது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தா அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே ஹீரோவுடைய அப்பா ஆட்கள் சுற்றி வளைச்சிடுறாங்க. ஸோ இப்போ இவங்க கிட்டேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறதுன்னு இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது தான் இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு கால் வருது அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து. ஸோ இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, உன் பொண்டாட்டியை ஒழுங்காக அவன் கண்ட்ரோலில் வச்சுக்க மாட்டியா, எதுக்காக அவள் தனாவை கண்ட நேரத்தில் வர சொல்கிறான், மீட் பண்ண சொல்கிறான், தனா அவன் இவ பேச்சை கேட்டுட்டு ஒரு பதில் கூட சொல்லாமல் கிளம்பி போயிட்டான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது, தனா தான் என் பொண்டாட்டியை பார்க்கணும்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இல்லை, அங்கே தனாவோட மொபைலில் நான் மெசேஜ் பார்த்தேன், உன் ஒய்ஃப் தான் வர சொல்லியிருக்கா அப்படின்னோடனே ஹீரோக்கும் ஏதோ சரியாக படலை. சரி நம்ம உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வரானா. அப்போ இவங்க இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்துட்டு, கையில் வந்து பாம்புக்கான ரிமோட் வச்சுருக்கேன், நீங்கள் யாராவது பிரச்சனை பண்ணிங்கன்னா நான் பாம்பை அழுத்தி வெடிக்க வச்சுருவேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை என் கூட சேஃபாக விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இழுத்துக்கிட்டு அந்த ஆட்களை மிரட்டி கன்னெல்லாம் கீழே போட வச்சுடுறான். அவங்களும் ஹீரோவை பார்த்தோன்னே கன்னை கீழே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா இவன் கூட்டிட்டு கிளம்பிட்டே இருக்கானா, பின்னாடி வந்துட்டே இருக்கும்போது கால் தடுப்பி கீழே விழுகிறான் நம்ம ஹீரோ. கையில் இருக்கிற அந்த பாம்பு ரிமோட்டுன்னு சொல்லி இவன் ஏமாத்தினது தெரிஞ்சு போயிடுதான். உடனே ஒருத்த வந்து நம்ம ஹீரோ மேலே கன் வச்சுக்கிட்டு மிரட்டுறான். ஸோ இந்த மாதிரி உன்னைய மட்டும் நான் வெளியில் வச்சிடுறேன், நீ மட்டும் ஈஸியாக தப்பிச்சு போயிட, போலீஸ்கிட்ட மட்டும் போகாத, ஆனால் இவங்க 2 பேரும் நாங்கள் வந்து விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறான். ஏன்னா ஹீரோ வந்து அவங்க பாஸோட பையன்றது தெரிஞ்சதுனால. ஸோ இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கிறத தனா நல்லா கவனிக்கிறானா. ஸோ இப்போ தனாக்கு தெரிஞ்சு போயிடுது இது எல்லாமே ஹீரோடைய அப்பா வேலைன்னு சொல்லிட்டு. உடனே அவன் கையில் இருக்கக்கூடிய கன்னை எடுத்துக்கிட்டு அங்கே நம்ம ஹீரோ டார்கெட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிறத கேட்கலனா இவனை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் வந்துட்டு தனா என்ன பண்ண போகிறாங்கிறது தெரிஞ்சு போயிட்டா. அதனால வந்துட்டு அப்படியே எமோஷனல் ஆகிடுறா. தனா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தனா வந்துட்டு இப்போ அந்த ஆட்களுக்கு ஆர்டர் போடுறான். நீங்கள் எல்லாரும் கன்னை முதல்ல ட்ராப் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா உங்கள் பாஸோட பையனை நான் போட்டு தள்ளிட்டு நீங்கள் தான் கொன்னீங்கன்னு சொல்லி உங்கள் பாஸ் கிட்ட சொல்லிடுவேன், புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காளா. அதனால் அவனுக்குன்னு சொல்லி அவனோட ஃபீலிங்ஸ் வந்து ஹர்ட் ஆகிடுமோன்னு பயந்துக்கிட்டு தனா கிட்ட திரும்ப சொல்கிறா, இப்படி பேசாத தனா, விட்டு தனா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோ வந்து இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த ரவுடிஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறான். இந்த மாதிரி நிஜமாவே அவங்க அப்பா தான் பண்ணுறாரோ ஏதுன்னு சொல்லிட்டு அதை அவனால் ஏற்றுக்கவே முடியல. அதனால ரொம்ப எமோஷனலாக திணறிட்டு இருக்கானா. ஹீரோயின் பார்வை ஃபுல்லாக அங்கே ஹீரோ மேலேயே இருந்துட்டுருக்கு. தனாவும் இந்த ரவுடிஸ் எல்லாம் அவன் சொல்கிறத கேட்ட உடனே அப்படியே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறான். இங்கே ஹீரோடைய அப்பா தான் ஹீரோயினையும் இங்கே தனாவையும் வந்து கொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஆட்களை இப்படி மிரட்டியே வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறமா இங்கே ஹீரோ வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த ஷாக்லேயே இருந்துட்டுருக்கானா. ஸோ அப்போ அந்த ரவுடிஸ் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்காக கண்ட இடத்ததெல்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஹீரோயினும் தனா கிட்ட போதும்னு கத்திட்டு இருக்கும் போது ஹீரோவை பிடிச்சி அப்படியே ஹீரோயின் பக்கம் தள்ளி விட்டுட்டான் தனா. ஸோ அதுக்கப்புறமா ஹீரோயின் ஹீரோ மேலே கேர் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து இன்னும்
இன்னொரு முறை ஹார்ட் பிரேக் ஆகிடுறான். ஸோ அதுக்கப்புறமா இங்கே இருக்க வேண்டாம், அவனுக்கு எப்போ வேணாலும் வருவானுங்க, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவனும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறான். ட்ரை பண்ணி போயிட்டே இருக்கும் போதே ஹீரோ ரொம்ப இமோஷனல் ஆகிட்டு அப்போ தனாவோட காருக்கு முன்னாடி போயிட்டு பிரேக் போட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறமா தனா கிட்ட வந்து சண்டை போட்டுறான். உள்ளே எதுக்காகடா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன தெரியாதா, இல்லை வந்து தெரியாத மாதிரி உன்னை நீ ஏன் ஏமாத்திட்டு இருக்கியா, உங்கள் அப்பா தான் காரணம், உங்கள் அப்பா தான் பாஸு, ஸோ கண்டிப்பாக உனக்கு எதுவும் ஆச்சுன்னா அவனுங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொன்னானுங்க, அதனால தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணேன் அப்படின்னவும், நீ தேவையில்லாமல் இப்படி பேசுகிற, எங்கள் அப்பா மேலே பழி போடுற, உனக்கு எப்படி நான் எதுக்காக எங்கள் அப்பா மேலே அவ்வளோ கோவம், இவங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா, எங்கள் அப்பா தான் இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் 2 பேரையும் விலக்கி விடுறான். இங்கே அவனுங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தானுங்கன்னா 3 பேரும் சேர்ந்து சாக வேண்டியதான், பிரச்சனையை வந்து வீட்டில் போய் வச்சுக்கலாம் அப்படின்னும் போது அதுக்கு தனாவும் இங்கே தான் அவங்க பாஸ் சன் இருக்கானே, அதனால நம்மளுக்கு பிரச்சனை வராது, இவன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்மள அவனுங்க எதுவுமே பண்ண மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இதை கேட்டுட்டு ஹீரோக்கு திரும்ப கோவம் வந்துட்டு தனா அடிக்கிறதுக்காக போயிடுறான். ஸோ ஹீரோயின் வந்து பிரித்து விட்டுட்டே இருந்துட்டு இருக்காளா. அதுக்கப்புறமா ஹீரோ வந்து கத்துறான், உனக்கு என்னடா அப்படி எங்கள் அப்பா மேலே கோவம், ஆகும்னா எங்கள் அப்பா வந்து பழி வாங்கணும், எங்கள் அப்பா கொல்லறதுக்காக துடிச்சிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கோவத்தில் கத்தும் போது, அதுக்கு நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ, காதில் நல்லா வாங்கிக்கோ, என்னுடைய அப்பா ஒரு லாயர், உங்கள் அப்பாவை எதிர்த்து ஒரு கேஸ் போட்டார், உங்கள் அப்பாவை எதிர்த்து எவிடன்ஸ் அவர் மேலே கேதர் பண்ணாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்கள் அப்பாவை பல நாள் கடத்தி கொண்டு போய் வச்சு அடித்து சித்திரவாதை பண்ணி எங்கள் அப்பாவை ஷூட் பண்ணி கொன்று உங்கள் அப்பா அவரோட பாடி கூட எங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எரிச்சு விட்டுட்டாரு, இப்போ புரியுதா எனக்கு இருக்கிற ஆத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானா. ஹீரோக்கு வந்து ஆல்ரெடி அவங்க அப்பா கெட்டவன்னு தெரியும், பட் இப்போ நேருக்கு நேரில் வந்து இந்த மாதிரி அவங்க அப்பாவை பற்றி கேட்கும் போது அவனுக்கு மனசு சுக்குன்னு ஒரு ஆகி போயிடுது. ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தனாக்கு தெரியுது நிஜமாவே ஹீரோக்கு அவங்க அப்பாவை பற்றி தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஹீரோயினுமே ஹீரோ வந்து இப்படி மனசு நொந்து போயிட்டானேன்னு சொல்லிட்டு அவனுக்காக கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கான். ஸோ இவங்க எல்லாரும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுட்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோன்னா இந்த ஆட்கள் இங்கே ஹீரோடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த பிளான் சொதப்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் ஃபோனில் கத்துறாரா. அப்பா அங்கே வரக்கூடிய பேங்க ஹீரோயின் கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாதிரி அவருடைய ட்ரிங்கில் ஒரு ட்ரக்கை கலந்து விட்டுடுறா. ஸோ இப்போ இவருக்கு தெரியாமல் இது எல்லாத்தையும் அவள் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்ப இங்கே ஃபோனில் வாழ்வாள்னு கத்திட்டு வரக்கூடிய ஹீரோடைய அப்பாவும் அடுத்த பிளான் ஏதாவது பண்ணி தனாவையும் ஹீரோவையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காரா. ஸோ அப்போ அந்த ட்ரிங்க் எடுத்து குடிச்சிடுறாரு. குடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு தலையெல்லாம் சுற்றிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே புரியாமல் அப்படியே கொஞ்சம் தள்ளாடி நடந்துகிட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்தில் மயக்க போட்டே விழுந்துடுறாரு. இப்போது அவருடைய திங்ஸில் அவர் எங்கே எடுத்துகிட்டு போன ஃபோனு டேபெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காளாம். எப்படியாவது தனா கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கு ஹீரோயின் கிட்ட கொடுத்தா போதும், இதுதான் இவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கா. ஸோ இங்கே இவங்க எல்லாரும் ட்ரைவ் பண்ணிட்டு வராங்களா. அப்போ டாக்டர் கிட்டேருந்து ஃபோன் வருது, இங்கே தனாவுடைய அம்மா திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களா. இவங்க எல்லாரும் பதறிட்டு வராங்க. ஹீரோயினும் அவங்க எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவங்கள போய் பார்க்கலாமான்னு உடனே அந்த டாக்டர் சரின்னு சொல்லிடுறா. சரின்ட்டு ஹீரோயின் அவளுடைய திங்ஸ் எல்லாம் அங்கே அப்படியே போட்ட மாதிரி போட்டுட்டு ஹீரோ கிட்ட கண்ணால் மட்டும் காட்டிட்டு அப்படியே வந்து உள்ளே ஓடி போயிடுறா. இப்போ ஹீரோ அந்த டாக்டர் கிட்ட வந்து பேசுகிறான். ஸோ இப்போ அந்த டாக்டர் வந்துட்டு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்கா. இந்த மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருந்தா நீயும் அங்கே போய் ஆபத்தில் மாற்றாமல் இருந்திருப்பல்லன்னு உடனே, இல்லை நீ சொன்னதுனால தான் எங்கள் 3 பேராலையும் இங்கே பத்திரமா திரும்ப முடிஞ்சுது, நீ சொல்லாமல் விட்டுருந்தா இவங்க 2 பேருக்கும் என்ன இருக்குன்னு கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுக்காக அங்கே அவனுடைய அசிஸ்டன்ட் வந்து கூப்பிட ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ இப்போ தனாக்கு அந்த டாக்டர் உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டு போகிறாளா. அதுக்கப்புறம் தான் தனா கவனிக்கிறான் ஹீரோயினுடைய பர்ஸ் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அவன் அதை ஓப்பன் பண்ணி அவளுடைய மொபைல் எடுக்கிறான். ஸோ இப்போ இவனுக்கு சொன்னது ஞாபகம் வருது, அதாவது தனாவுடைய மொபைலை ஹீரோவுடைய அப்பா ஹேக் பண்ணி வச்சிருக்காரு, அதனால ஃபோனில் எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக பேச வேணான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவளுடைய மொபைல் எடுத்துட்டு அதை அவளுக்கு தெரியாமல் அவன் பாக்கெட்டில் வச்சு ஒழிச்சு வச்சுக்கிறான். ஸோ இங்கே ஹீரோயின் அங்கே தனாவுடைய அம்மாவை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாளா. அப்போ 2 பேரும் பேசிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் அப்பா மேலே நீ ஏற்கனவே கோபமாக இருந்திருப்பல்ல, இப்போ தனா வந்துட்டு இந்த சொன்ன விஷயம் கூட அதுக்கான ஒரு காரணமாக இருந்திருக்கும்ல அப்படின்னோடனே ஹீரோயின் எனக்கு உங்கள் அப்பாவை வெறுக்கிற அளவுக்குலாம் கோவம் கிடையாது, ஆனால் அவர் பண்ணது தப்பு, எனக்கு கோவமே இல்லைன்னு கிடையாது, பட் அதுக்காக தனா அளவுக்குலாம் நான் வெறுக்கலை, ஏன்னா அவன் தான் டேரெக்டாக வந்துட்டு அடிப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோ வந்து இது எதையுமே என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு திணறிட்டு இருக்கும் போது, நீ என்ன சொல்ல வர என்ன பண்ணுறங்கிறதெல்லாம் எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவும் தனா ரொம்ப லக்கி, நீ அவனுக்காக எவ்வளோ கேர் பண்ணிக்கிறல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆக்சுவலாக தனாவையும் உன்னையும் கம்பேர் பண்ணால் நீ தான் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறான். தனாக்கு அப்பாவே இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு, அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா அது சரி பண்ணணும், அவங்க அப்பா கிட்ட பேசணும்னு நினச்சா கூட அவனால் முடியாது, ஆனால் உன் விஷயத்தில் அப்படி கிடையாது, அவங்க அப்பா தப்பு பண்ணாலும் திருந்தி வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நீ தப்பு பண்ணாலும் உங்கள் அப்பா கிட்ட போய் சாரி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ அந்த விஷயத்தில் நீ தான் தனாவை விட லக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தனாக்காக வருத்தப்படுறான். ஸோ ஹீரோவும் எனக்கு தெரியும் நீ தனாவை லவ் பண்ணுறல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினும் ஆமாம் அப்படின்னு
சொல்கிறா. ஆமாம் நான் தனாவை விரும்புகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஹீரோவும் போதும் இதுக்கு மேலே நான் கேட்க விரும்பலை. ஏன்னா எனக்கு பல தடவை தெரியும், நான் வந்து உன் வாய் வழியாகவே கேட்டிருக்கேன், நீ அவனை பற்றி அதிகமாக கேர் பண்ணுறது, உன் செயலில் பார்த்துருக்கேன், நீ அவனை எவ்வளோ நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அப்படியே காமாகிட்டான். இப்போ ஹீரோயின் அப்படியே எழுந்து போயிட்டு இவனுக்கு லைட்டாக வந்து ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவன் யோசிக்கிறா, இந்த மாதிரி தனாவை எனக்கு பிடிக்கும் தான், நான் அவனை விரும்புகிறேன் தான், ஆனால் என் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கிறது நீ மட்டும்தான், நான் உன்னையே தான் நிஜத்தில் லவ் பண்ணுறேன், தனாக்கு என் மேலே இருக்கிறது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான அஃபெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்காளா. அதுக்கப்புறம் அப்படியே கன்ஃபெஸ் பண்ணிட்டு அவனை கிஸ் பண்ண போகிற மாதிரி இதெல்லாம் ஒரு இமேஜினேஷன் அப்படிங்கிறத அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறா. ஸோ இவளுக்கு இப்போ ஹீரோ மேலே லவ் வந்துருச்சு, பட் அவள் சொல்ல மாட்டேங்கிறா. அதே மாதிரி தான் ஹீரோவும் அவன் இவளை லவ் பண்ணுறா, சொல்லாமல் இருந்துட்டுருக்கான். இப்போ ஹீரோவுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா இவன் தனாவை லவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தான். இவன் சொல்ல வந்தப்போ கூட இவன் சொல்ல விடாமல் தடுத்துடுறானா, அதனால ஹீரோயின் கடைசியில் சொல்லாமலே போயிடுறா. ஹீரோ எமோஷனல் ஆனதுனால பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துடுறானா. ஸோ ஹீரோயின் கூட்டிகிட்டு வந்து தூங்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோவும் உன்கிட்ட அந்த ஐபேட் இருந்ததில்ல, தொலைஞ்சு போச்சுல, அது என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறான். அப்போ ஏன் அதை கொடுக்கல, நீ தான் அதை திருடினியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் திருடலை, நான் கண்டு எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். சரி கண்டுபிடிச்சல, அதை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது கேர் பண்ணிக்கிறது தனாக்காக தானே, தனா வந்துட்டு உனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு, நீ அவனுக்காக இவ்வளோ வரிடாக இருக்க, ஆனால் என்ன கேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அழுகிறதுக்காக ஆரம்பிக்கும் போது நீ குடிச்சிட்டு இந்த மாதிரியெல்லாம் பெணாத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்டே இருக்கவும் ஹீரோ வந்து நான் குடிக்கவே கிடையாது, நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பெட்டில் தள்ளி விட்டுட்டு அவளுக்கு லைட்டாக ஒரு கிஸ் கொடுக்குறானா. ஸோ ஹீரோயின் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் குடிச்சிட்டேன்னு சொல்கிறேன், நான் குடிக்கலை, நான் கான்ஷியஸாக தான் இருக்கேன், நான் எங்கள் அப்பா கிட்ட போய் இப்போ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு போகிறதுல உனக்கு என்ன இருக்குது, காலையில் எழுந்து போய் பேசு அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்போ ஹீரோவும் நான் ரொம்ப தெளிவாக தான் இருக்கேன், நான் வேணா உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட க்ளோஸராக வந்து அவளோட சீக்ஸ் எல்லாம் லைட்டாக கேரஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், இப்போ நம்புறியா, நான் வந்து இன்னும் நிதானமாக தான் இருக்கேன், நான் வந்து ட்ரங்க் அண்ட் ஸ்டேட்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறானா. நம்ம ஹீரோயின் இவனோட கன்ஃபெஷனை கேட்டதுக்கப்புறமா ரொம்பவே திணறி போயிடுறா. அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் ஒன்றா வந்து இன்டிமேட்டாக இருந்துட்டுறாங்க. ஸோ அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே லைட்டாக வந்து சாஃப்டான ஒரு டாபிக் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்துட்டுருக்காங்களா. அப்போ ஜான் கிட்டேருந்து ஹீரோக்கு கால் வர ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து நீ தான் என் பொண்டாட்டி, நீயே எடுத்து பேசு அப்படின்னு சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு அவளும் கால் அட்டென்ட் பண்ணுறாளா. ஜான் ஹீரோயின் ஃபோன் எடுத்தான உடனே கத்துறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. நீ எதுக்கு சிவாவுடைய ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருக்க, சிவா கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு. அவன் என் பக்கத்தில் தான் இருக்கான், ஆனால் என் புருஷனுடைய ஃபோனுக்கு நான் அட்டென்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நீ என்கிட்ட விஷயத்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஜான் ரொம்ப கொந்தளிச்சிட்றான். நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்லிட்டு ஹீரோயினும் ஜான் கிட்ட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அவளை கடுப்பேற்றுற மாதிரி கொஞ்சம் பதிலெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் காலை கட் பண்ணிடுறாளா. ஜான் விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ பிடிங்கி ஃபோனை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறான். அவனுடைய அப்பா என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியாமல் தலைவலியோடு எழுந்திருக்கிறாரா. ஸோ அப்போ வந்து தனாவுடைய மொபைலை வந்து ஹேக் பண்ணி வச்சுருக்காருல, அதில் ஒரு மெசேஜ் வரதை பார்க்குறாரு. ஸோ இங்கே உங்கள் அப்பாவை சிவாவுடைய அப்பா தான் கொன்னாருங்கிறதுக்கு ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, அந்த எவிடன்ஸ் எல்லாம் உனக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய மொபைல்லேருந்து ஒரு மெசேஜ் வரதை பார்க்குறாரு. ஸோ இதை பார்த்துட்டு இவர் பயங்கரமாக வந்து ஷாக் ஆகி போயிடுறாரு. எங்கேருந்து தான் எனக்கு மட்டும் பிரச்சனை வருமோ, இதுங்க ரெண்டுத்தையும் வச்சுட்டு என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி அவருடைய ஆட்களுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயத்தையும் சொல்கிறாரு. தனாவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்க போகிறாங்களா. ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்குதாமா, ஸோ அது என்னன்னு எனக்கு தெரியணும், அதனால் இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேரும் எதுவும் படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிடுறாரு. ஸோ இந்த வேலையை பார்க்குறது யாருன்னு இப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. நம்ம தனா தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கான். ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹீரோயினுடைய ஃபோனை சுட்டுட்டு போயிட்டான்ல, அதனால் ஹீரோயினுடைய மொபைல்லேருந்து அவனோட மொபைலுக்கு இப்படி ஒரு மெசேஜை அவனாவே அனுப்பி விட்டுக்கிறான். இந்த மெசேஜை எப்படியும் ஃபோனை ஹேக் பண்ணியிருக்கக்கூடிய ஹீரோவுடைய அப்பா பார்ப்பாரு. ஸோ அவரை வந்து அந்த லொக்கேஷனுக்கு வர சொல்லிட்டு கணக்கை முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். அதுக்காகத்தான் இப்போ கன்னு புல்லட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திருட்டுத்தனமாக ரெடியும் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இங்கே ஹீரோயின் அவளுடைய ஆஃபீஸ்க்கு வராளா. அவளோட ஆஃபீஸில் இப்போ வந்து பேரையே மாற்றி வச்சிடுறாங்க அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து. ஸோ இதனால் ஹீரோயினுக்கு பயங்கர கோவம். அப்போ அங்கே அவளுடைய ஆன்ட்டி அவளை கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் இனிமே இந்த கம்பெனிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, எப்போ நீங்கள் பேரை மாற்றுனீங்களோ அப்போவே உங்களுடைய சுயநலம் வந்து பீக்குக்கு வந்துருச்சு, எங்கள் அப்பாவுடைய கம்பெனி பேரை வந்துட்டு மாற்றக்கூடாது, அப்படி மாற்றாமல் இருந்தால் தான் உங்களுக்கு வேலையாகும்னு நினச்சிங்க, ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதனால் இத்தனை நாள் மாற்றாமல் இருந்தீங்க. இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் செல்ஃபிஷாக இருப்பீங்களோன்னு கொஷின் பண்ணிவிடுவாங்க, கம்பெனியை சுட்டுட்டீங்களோன்னு கொஷின் பண்ணிவிடுவாங்கன்றதுக்காக நீங்கள் இப்போ பேரை மாற்றுற மாதிரி இந்த மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்கல்ல. ஸோ இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கிட்டு இந்த இடத்துல வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வேலையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவள் பேரில் இருக்கக்கூடிய ஷேரையும் எழுதி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறா. இதுக்கும் மேலே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இனிமேல் நான் உங்ககிட்ட நேருக்கு நேராக தான் மோத போகிறேன் அப்படின்னு ஒரு வார்னிங்கும் கொடுத்துட்றா. ஹீரோயினை பார்க்கறதுக்காக
பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு வரானா, அப்போ அங்கே ஜான் வந்து அவளை பார்க்கறதுக்காக தான் ஃப்ளாஸோட வந்திருக்கான்னு நினச்சிக்கிட்டு அவன்கிட்ட போயிட்டு அப்படியே வலிஞ்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கான் ஃப்ளாஸை கொடுப்பான்னு நினச்சிக்கிட்டு. பட் அவனும் அதை பார்க்கவே இல்லாமல் நம்ம ஹீரோயின் எங்கே இருக்கா எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. ஜானுக்கு முகமே தொங்கி போயிடுது. ஹீரோயின் அப்போ தான் அங்கே வரா. நான் கரெக்டான சமயத்தில் வந்து சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி இருக்கும்போது நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் எங்கே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பேசுறதுக்குலாம் டைம் இல்லை போகிற வழியில் சொல்கிற சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காளா. இந்த ஃப்ளாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவகிட்ட கொடுக்க இப்போ தான் உன் பிரச்சனையா இந்த ஜான் இந்த ஃப்ளாஸ் உனக்கு தான் நான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில் திணிச்சு விட்டுட்டு இவ ஹீரோ கூட்டிகிட்டு கிளம்பிட்டு போயிட்டா. ஜான் ஒன்றுமே புரியாமல் திருன்னு முடிச்சிட்டு இருக்கா. இப்போ காரில் ஏறினதுக்கப்புறம் தான் ஹீரோயின் பதட்டத்தோட ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. தனாவோட மொபைலை உங்கள் அப்பா ஹேக் பண்ணிட்டாருங்கிற விஷயத்த நேற்று நடந்த அந்த இஷ்யூ அப்போ நான் சொல்லிட்டேனா. ஸோ இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான் என்னோட மொபைலை வந்து எனக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டான் போல். ஸோ இப்போ என்னுடைய டேபில் வந்திருக்க நோட்டிஃபிகேஷனை வச்சு தான் நான் வந்துட்டு பார்த்தேன். டேப்லேயும் இருக்க மெசேஞ்சரும் ஃபோனில் இருக்க மெசேஜரும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா தானா உங்கள் அப்பாவை ட்ராப் பண்ணணும்னு சொல்லி என் மொபைல்லேருந்து எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் அனுப்புகிற மாதிரி அவனோட மொபைலுக்கு மெசேஜ் அனுப்பி வச்சுருக்கான். உங்கள் அப்பா சும்மா இருக்க மாட்டார் எவிடன்ஸுனாலே தான் வந்துடுறாரு. அதனால இப்போ இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு எனக்கு பயமாக இருக்குது. அவன் ஷேர் பண்ணியிருக்க அந்த லொக்கேஷனுக்கு அவங்களுக்கு முன்னாடி நம்ம போகணும். அவங்க 2 பேருக்கு எதுவும் நடக்காமல் நம்ம தான் பார்த்து காப்பாற்றணும் அப்படின்னோடனே ஹீரோ வந்து கோவப்படுறான். அந்த தானா எதுக்கு அவனுடைய சாவை தேடி அவனே போயிட்டுருக்கான உடனே அவனோட நிலமை தெரிஞ்சும் நீ இப்படியெல்லாம் பேசாத நம்ம இப்போ அவங்கள தடுத்து மட்டும் நிறுத்தணும் சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்திட்டு இருக்கோம். இப்போ சொல்லியிருக்க லொக்கேஷனுக்கு ஹீரோடைய அப்பா வந்து சேர்ந்துடுறாரு. அது ஒரு போர்ட் மாதிரியான ஏரியாவாக இருக்குது. ஸோ இப்போ தானே அங்கே வந்துட்டானா. ஸோ சொன்ன மாதிரி வந்துட்டீங்க இப்போ எல்லாத்தையும் வந்து கணக்கை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ தான் வந்துட்டு யார் என்ன எதுக்காக என்ன மிரட்சுன்னு சொல்லி இவர் கொஸ்டின் பண்ணும்போது அவன் மாஸ்க்கை வந்து கலட்டிட்டு அவன் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறான். ஸோ நீ தானா எதுனாலும் நம்ம பேசி வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோடைய அப்பா வந்து பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்கேன் உன்னை எதுவும் பண்ணிட மாட்டேன் உன்னைய விட்டுடுறேன் நீ உன்னைய விட்டுடு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவன் இனிமேல் பேசுறதுக்கு என்ன இருக்குது எங்கள் அப்பாவை பேச விட்டீங்களா என்கிட்ட எங்கள் அப்பாவை விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எங்கள் அப்பாவை திருப்பி கொடுக்க முடியுமா கொடுக்க முடியும்னா சொல்லுங்கள் உங்களே இதோட விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே வந்து அவரை போட்டு பயங்கரமாக அடிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ஸோ கோவத்தை எல்லாத்தையும் வந்து பஞ்ச் பண்ணி தீர்த்துட்ருக்கானா. அப்போ இவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் நல்லா அடி வாங்கிட்டே இருந்துட்டுருக்காரா. ஸோ அதுக்கப்புறமா சரி உன்னோட கோவம் தீர்ந்துச்சுல இதோட விட்டு இதோட போதும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கும் போது இல்லை இதோட என் கணக்கு முடியலை எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு நீங்கள் பண்ண வேலைக்கு மன்னிப்பு கேளுங்க இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கன் எடுத்து இப்போ இவர் ஷூட் பண்ணுறதுக்காக வரானா. இதோட இந்த பாட் முடியுது.